ஸோ நேற்று மேட்ச் பயங்கரமான மேட்ச்னா அந்த மாதிரி மேட்ச். ரொம்ப பாவங்க டெல்லி, அப்படி ரொம்ப பரிதாபமான நிலை தான். சரி என்ன பண்ணுறது, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டே இருக்கோம், மும்பை வர ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே இருந்த டேபிளுடைய லீஸ்டில் இருந்த டீம் இன்னைக்கு டாப் 4ல் உட்காந்து எல்லாரையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. ஸோ பிளே ஆஃப் வந்து யார் வந்துட்டா அப்படிங்கிற கன்ஃபார்ம் ஆயிடுச்சு 4 டீமு. அதை விட முக்கியமான மேட்ச் இன்னைக்கு ஒரு மேட்ச் நடக்குது. என்னடா பிளே ஆஃப் தான் முடிஞ்சிருச்சே, பிளே ஆஃப் ரேஸ் வந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு ஒவ்வொரு மேட்சுங்க நெக்ஸ்ட் 2 வாரமும் நடக்கிற எல்லா மேட்சும் முக்கியமான மேட்ச். டேபிளில் ரொம்ப நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்துகிற மேட்ச். ஏன் அப்படின்னு சொன்னால் யார் நம்பர் 1 நம்பர் 2 அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களுக்கு தான் எலிமினேட்டருக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் அவங்க அந்த இடத்த பிடிக்க போகிறது யார் அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நேற்று டெல்லி கோட்டை விட்டாங்க எந்த இடத்துல அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப சூப்பராக ஆரம்பித்தாங்க இந்த டோர்னமெண்ட்டை, ரொம்ப அழகாக ஆரம்பித்து கடைசியில் ரொம்ப ஒஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லிவி கிட்ட நம்ம கேட்க வேண்டிய விஷயம், ஆரம்பத்தில் ஆஹா ஓஹோ டெல்லி கண்டிப்பாக கப்படிக்கிற அளவுக்கு ஒரு சூப்பர் டீம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தோம் நம்ம. ஆனால் போக வர மாமியா கழுத போல போனால அந்த மாதிரி ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி டெல்லி டீம் வந்து ரொம்ப பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சு நேற்று மேட்சுக்கு, முக்கியமான தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். கண்டிப்பா நேற்று மேட்ச் தோல்விக்கு வந்து அந்த கடைசி 2 ஓவர் தான் காரணம்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா ஏன்னா நம்ம சொல்லுவோம் எப்பவுமே, அதாவது ஸ்டார்க் போன பிறகு அவங்களோட போலிங் ரொம்ப வீக்கா இருக்கே அப்படின்னு நம்ம பேசின டைம்ல நேற்று பார்த்தீங்க அப்படின்னா முஸ்தபிர் ரஹீமா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விப்ராஜா இருக்கட்டும், குல்தீப்பியா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா நல்ல போலிங் போட்டாங்க. ஸோ நேற்று வந்து அவங்க போலிங் வந்து ரொம்ப வீக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ பட் அந்த 18 ஓவர் வரைக்கும் நல்லா போட்ட போலிங்கை வந்து கடைசி 2 ஓவரில் 50 ரன்னுக்கு மேலே கொடுத்து இந்த 180 அடிக்க விட்டது வந்து ரொம்ப தவறாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும் எம்ஐயோட போலிங் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நம்மளும் பேசிகிட்டே இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 50 ரன் வந்து ஒரு கேமையே வந்து அவங்க கிட்டேருந்து கொண்டு போயிடுச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே முகேஷ் குமாரும் சமீராவும் கொடுத்த அந்த 50 ரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மைனஸாக நேற்று ஆயிடுச்சு டிசி டீமுக்கு. இல்லைன்னா கண்டிப்பாக நேற்று வந்து அவங்க வின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பாக இருந்தது. ஏன்னா அந்த 180ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் ஆயிடுச்சு டிசிக்கு. ஸோ கிட்டத்தட்ட 130 இருந்த ஸ்கோரை அந்த கடைசி 2 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ரன்னும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் இந்த 2 bowlers. ஸோ அது வந்து மும்பைக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக போய் போலிங்கில் ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய தோல்வியை ஏற்படுத்திடுச்சு டிசிக்கு நேற்று. ஓகே லிவி, லாஸ்ட் 2 ஓவர் தான் கேமை பெருசாக சேஞ்ச் பண்ணாலும் ஆரம்பத்திலேருந்து விக்கெட்டை ரொம்ப அழகாக தூக்கி சூப்பராக போலிங் போட்டுட்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது 140 150க்குள்ளே அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இருந்தால் கட்டாயம் டெல்லிக்கான சான்ஸ் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது பிச் வந்து ரெகுலராக ஆடுற பிச் கிடையாது. மும்பை உடைய வான்கடே பிச் அப்படின்னு சொன்னால் 200 250 தாராளமாக, அதாவது 200+ அடிக்கக்கூடிய ஒரு பிச்சு அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நேற்று சூரியகுமார் யாதவ் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கஷ்டப்படும் போதே தெரியும் ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன் அவருக்கே இவ்வளோ டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டெல்லி எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி டெல்லியுடைய போலிங் பயங்கரமாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்க வந்து அந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. அக்சர் பட்டேல் ஒரு கீ ரோலாக நேற்று இருந்திருக்கணும், அவரும் இல்லை. ஸோ உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால அவரும் நேற்று ஆடலை அப்படின்னு. ஸோ இப்படி டெல்லி டீம் வந்து இந்த ஒரு மேட்ச் மட்டும் தன்னுடைய இதை மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக நம்ம பேசிட்டே வரும் இந்த டாப் ஆர்டர் போரலாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் நேற்று வந்து டுப்ளிசிஸ் சொன்னீங்க, டுப்ளிசிஸ் நேற்று கேப்டன்ஷிப் பண்ணாலும் தன்னுடைய பேட்டிங்லேயும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. கேஎல் ராகுலுடைய இயர்லி விக்கெட்ஸ், அந்த பவர் பிளேயில் விட்ட விக்கெட்ஸ் வந்து ஒரு பெரிய இது. அது இந்த மேட்ச்சில் மட்டும் நடக்கலை, தொடர்ச்சியாக ஒரு 4-5 மேட்ச் தொடர் தோல்வியிலையும் அது நடந்துகிட்டே இருக்குது. அப்போ டெல்லி டீம் இந்த சான்ஸை, சூப்பரான சான்ஸ், அதாவது பிளே ஆஃப் போக வேண்டிய சான்ஸ், அதை மிஸ் பண்ணிட்டாங்களா என்ன லிபி? கண்டிப்பாக, அதாவது டெல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு 6 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வின் பண்ணி ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் பொசிஷனில் இருந்தாங்க. ஸோ ஆனாலுமே பார்த்தீங்கன்னா டெல்லியில் நம்ம ஒரு மைனஸாக பேசிகிட்டு இருந்தது என்னென்னா, அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், ஓப்பனிங் பேராக இருக்கட்டும், ஏன்னா அவங்க வந்து டோட்டலாக எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேசரை நம்பி இறங்கினாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து
ஃப்ரேசர் வந்து கொஞ்சம் செட் ஆவார் அந்த ஓப்பனிங்ல. ஏன்னா லாஸ்ட் சீசன்ல உங்களுக்கு பயங்கரமா ஸ்கோர் அடிச்சு கொடுத்த ஃப்ரேசர் வந்து இந்த வருஷம் செட் ஆகாதது வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷனை கொண்டு போயிடுச்சோ அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டுப்ளசிஸா மாத்தினாங்க, கருண் நாயரை மாத்தினாங்க, அபிஷேக் போரல் ஓப்பனிங் இறங்கினாரு, கேஎல் ராகுல் இறங்கினாரு. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை மாத்தி போட்டு ஸோ அது வந்து ஒரு டீமே செட் ஆகல அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா இங்க அப்படியே ஆப்போசிட்ல மும்பையை பாக்குறோம். ஸோ என்னைக்கு பும்ரா அவங்க டீமுக்குள்ள வந்தாங்களோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிளேயிங் 11 பாத்தீங்கன்னா பயங்கரமா செட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த ஸ்ட்ராங் ஒரு பிளேயிங் 11 வந்து டிசி கடைசி வரைக்கும் செட் பண்ணாதது தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த சீசனை வந்து கைவிட்டதுக்கான காரணமா நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு பிளேயிங் 11 செட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஓவரால் டீம் அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணி மேபி அந்த ஒரு மேட்ச் அவங்க தோத்தாலுமே அடுத்த மேட்ச்ல அந்த பிளேயிங் 11 வச்சு அவங்க கொஞ்சம் மேட்ச் ஆடி இருந்தாங்கன்னா மேபி இந்த சிச்சுவேஷன்ல அவங்க இருந்திருக்க மாட்டாங்கன்றது தான் நான் பாக்குறேன். ஓகே, இந்த டைரக்டர் வந்து டெல்லியுடைய பிளேயிங் 11 போடுவார்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீசன்ல என் கேள்வி என்னன்னா லிவி, இந்த சீசன்ல இப்போ ஆல்மோஸ்ட் அவங்க எலிமினேட் ஆகி வெளியில போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சீசன்ல யார் வந்து சுப்ரீமா நல்லா அதாவது சூப்பரா இன்னைக்கு வந்து இப்போ விப்ரோஜ் நிகம் இந்த சீசன்ல வந்து அவர் ஒரு கலக்கலான ஒரு இது. அப்படி இருக்கும்போது டெல்லியில இருந்து நீங்க பிக் பண்ற ஒரு ஸ்டார்ஸ் நெக்ஸ்ட் இயரும் இவங்களை ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க யாரெல்லாம் பிக் பண்ணி? கண்டிப்பா அதாவது கேஎல் ராகுல் கண்டிப்பா அவங்க வச்சாகணும். ஸோ கேஎல் ராகுலை வந்து அவங்க கண்டிப்பா கேப்டன் ஆக்காம அடுத்த வருஷம் அவரை ஃப்ரீயா இதே மாதிரி ஆட விட்டார் அப்படின்னா கண்டிப்பா அதுவும் முக்கியமா கேஎல் ராகுலோட பொசிஷன் வந்து அவங்க ஓப்பனிங் செட் பண்ணணும் அடுத்த வருஷம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதை தாண்டி அபிஷேக் போரல் ஓரளவு உங்களுக்கு இந்த வருஷம் ஹெல்ப் பண்ணாரு. பட் லாஸ்ட் சீசனை கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் கொஞ்சம் கம்மியா இருந்ததை பாக்குறோம். பட் அவர் இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பிளேயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குனால அவரை ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு அக்ஷர் பட்டேல் இந்த வருஷம் ஒரு நல்ல கேப்டன்ஷிப் பண்ணனால அவரையுமே ரீடைன் பண்ணுவாங்க. அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி விப்ரோஜ் நிகாம் வந்து இந்த வருஷத்தோட ஒரு நல்ல ஃபைண்டா நம்ம பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங்குமே கலக்குறாரு, போலிங்குமே கலக்குறாரு. ஏன்னா ஒரு நல்ல ஃபினிஷராவா இருக்காரு பேட்டிங்ல. அதே மாதிரி போலிங்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லெக் ஸ்பின் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் போட்டு எக்கச்சக்க விக்கெட் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். மேபி இந்த ஒரு 5 பிளேயர்ஸை தாண்டி எனக்கு தெரிஞ்ச அஷ்டோக் சர்மாலாம் இந்த சீசன் ஃபுல்லாவே நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு மேட்ச் தான் அவரோட ஹெல்ப் இருந்ததை நம்ம பார்க்குறோம். மற்ற எந்த மேட்சுமே அவரோட பேட்டிங் பெருசா ஹெல்ப் பண்ணாதது இந்த டீம் டோட்டலா மற்ற எல்லா பிளேயர் யாதவ் வந்து வச்சுப்பாங்களா இல்லையா? ஏன்னா குல்தீப் யாதவ் ஸ்டார் பெர்ஃபார்மர், எப்பவுமே அவர் வேலையை அவர் செஞ்சிடறாரு. நேற்று மேட்ச் கூட நேற்று பிச்சுக்கு ஏற்ற மாதிரி குல்தீப் யாதவ் ஓவரை வந்து அவங்க ஃபுல்லா ஸ்டாப் பண்ணி தான் விளையாண்டாங்க, தூக்கி அடிச்சு விளையாடவே இல்லை. கண்டிப்பா அதாவது போலிங்கை நம்ம பாக்குறப்போ கண்டிப்பா குல்தீப் யாதவும் மிச்சல் ஸ்டார்க்கையும் விட மாட்டாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா மிச்சல் ஸ்டார்க்கும் சரி ஒரு பயங்கரமான போலிங் கொடுத்தாரு இந்த சீசன் ஃபுல்லாவே. அவரோட அந்த இன்டர்நேஷனல் ஒர்க் வந்தனால அவர் போனது தான் இவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆயிடுச்சு. ஏன்னா சமீரா வந்து 1% கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்றத நம்ம பார்க்கறோம். ஏன்னா சமீரா எல்லா மேட்சுமே நிறைய ரன் கொடுத்துட்டார். ஸோ அவரை எனக்கு தெரிஞ்சு ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா மிச்சல் ஸ்டார்க்கை தான் ரீடைன் பண்ணுவாங்க. அதை தாண்டி அது மாதிரி குல்தீப் யாதவ் கண்டிப்பா அவரோட அந்த போலிங் இன்னுமே ஒரு நல்ல அதாவது ஒரு எக்கனாமிக் போலர் சொல்லலாம். ஏன்னா T20ல ஒரு பெரிய லெவல்ல ஸ்கோர் கன்சீட் பண்ணுவார்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ அவரு மேக்ஸிமம் 6.5, 7 அதிகபட்சமா ஒரு போறது பாத்தீங்கன்னா 8. ஸோ அதனால அவரை கண்டிப்பா ரீடைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி.